கனமழையால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச. உமா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அணைப்பாளையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச. உமா கனமழையால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா, மழைநீர் தேங்கியுள்ள தகவல் கிடைத்தவுடன் உள்ளாட்சி அமைப்புகள், வருவாய்த்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் மூலம் உடனடியாக 3 ஜேசிபி வாகனங்கள் மூலம் மழைநீர் தங்கு தடையின்றி வெளியேறும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும், வீடுகளில் மழைநீர் புகுந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கோவில்களில் தங்க வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உணவு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் தேவையான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு டெங்கு கொசு ஒழிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். இல்ல, நீங்க அதை நான் பார்த்திருந்தேன் அந்த நியூஸை. நான் உடனே அந்த இதெல்லாம் எடுத்து வட்டார வாரியா ஆய்வு பண்ணேன். நம்ம ஜனவரி மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் கடந்த ஆண்டை விட அதிகமா தான் இருக்கு. ஆனா மரணங்கள் எதுவும் ஏற்படல. மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் 5 தான் உறுதிப்படுத்தப்பட்ட கேஸ் இருக்குது. தொடர்ந்து நம்ம காய்ச்சல் உள்நோயாளிகள் மற்றும் டெங்கு காய்ச்சல் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப அது கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமா 20 டெங்கு மஸ்தூர் கொடுத்திருக்கோம். அதே போல நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளிலையும் கொசு ஒழிப்பு பணிகள் மற்றும் அந்த புகையடிக்கிற பணிகள் எல்லாமே தொடர்ந்து நடைபெறும். தேசிய பயங்கரவாத ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மனித வெடிகுண்டு விபத்தில் இறந்து போன சப் இன்ஸ்பெக்டருக்கு குன்றத்தூரில் மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்தபோது மனித வெடிகுண்டு மூலம் வெடிக்கப்பட்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி உட்பட பலர் உயிரிழந்தனர். இதில் அன்றைய தினம் குன்றத்தூர் போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்த எத்திராஜுலு என்பவரும் இந்த மனித வெடிகுண்டு விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதனையடுத்து அதனை நினைவு கூறும் வகையில் குன்றத்தூர் போலீஸ் நிலைய வளாகத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த வெடி விபத்தில் இறந்து போன சப் இன்ஸ்பெக்டர் எத்திராஜுலுவின் நினைவு தூணுக்கு குன்றத்தூர் போலீசார் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மேலும் ஓய்வு பெற்ற போலீசார், காங்கிரஸ் கட்சியினரும் நினைவு தூணிற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு நாளில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் ஜி. குமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்திக் கொண்டும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தின் தென்கரையில் மழையால் ஏற்பட்ட மண் அரிப்பு காரணமாக பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததை சீரமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. துலாக்கட்டத்தின் தென்கரையில் வலுவிழுந்து இருந்த பக்கவாட்டு சுவர் அண்மையில் பெய்த மழையின் காரணமாக முற்றிலுமாக இடிந்து விழுந்தது. இதனால் அப்பகுதியில் சாலை ஓரத்தில் மண் சரிவு ஏற்பட்டது. அவ்வழியாக ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள், பாதசாரிகள் அதிக அளவுக்கு சென்று வருவதால் அசம்பாவிதம் ஏதும் நேரிடும் முன்பாக சீர் செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவின் பேரில் இடிந்து விழுந்த சுவற்றை புதிதாக அமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக பொக்லைன் இயந்திரம் கொண்டு இடிந்து விழுந்த சுவர் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. விரைவில் அங்கு கட்டுமான பணி தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சிதம்பரத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு நகலை எரிக்க முயன்ற தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தினரை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காந்தி சிலை அருகே தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தினர் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக அரசின் மேகதாது அணைக்கு ஆதரவாக காவிரி மேலாண்மை ஆணையம் சட்டவிரோதமாக உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தாங்கள் எடுத்து வந்த காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு நகலை எரிக்க முயன்றனர். அப்போது பாதுகாப்பு பணிக்கு நின்றிருந்த போலீசார் விவசாயிகளை தடுக்க முயற்சித்தனர். அதனை மீறி விவசாயிகள் நகலை எரிக்க முயன்றதால் தொடர்ந்து அவர்களிடமிருந்து நகலை கைப்பற்றிய போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு